வணக்கம் எல்லாருக்கும். சுப்ரியா ஃப்ரம் அஸ்வி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மசாலா. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப நன்றி. வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் அதை வகுந்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கும் காய்க்குள்ளே. இப்போ கொஞ்சம் எண்ணெயை இருப்பு சட்டியில் விட்டு அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதை நம்ம வதக்கி போடுறத ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ துணியிலையோ போட்டோன்னா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டி இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு இருப்பு சட்டியில் 2 டீஸ்பூனு எண்ணெயும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் விட்டு, ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டோன்னே எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்துடும். இது காயோடு நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா இதோடு சேர்த்து இதை வதக்கிடுவோம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போய் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த டயத்தில் இந்த வதக்கின வெண்டைக்காயை இதோடு சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு பிரட்டி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிரும். இதை சப்பாத்தி கூட போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.